வணக்கம். இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு துணைவரின் உத்தியோகம். அனைவருக்குமே நமது துணைவர் எந்த உத்தியோகத்தில் இருப்பார் அப்படின்ற அறிந்து கொள்வதில் ஒரு ஆர்வம் இருக்கும். எல்லாருக்குமே நமக்கு அந்த எண்ணம் இருக்கும். அது இயற்கை தான், எதிர்பார்ப்புடன் கூடியது. அது எப்படி ஜாதகத்தில் அமைகிறது என்று பார்ப்போம். ஆணோ பெண்ணோ, கும்பலக்னமானால் 7ஆம் இடம் சிம்மம் ஆக இந்த 7ஆம் அதிபதி அவர் ஜாதகத்தில் உச்சமாகவோ அல்லது உச்சப்பாகைக்கு அருகிலோ இருந்தால் அவர் அரசு துறையில் உள்ள துணைவரை அடைவார். இது பாயிண்ட் நம்பர் 1. இது மிக எளிய முறை. அடுத்தது, வேறொரு பெண் ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி பாதிக்கப்படக்கூடாது. அதாவது பெண்ணின் ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி பாதிக்கக்கூடாது. ஏனென்றால் அது கணவன் வருவாயை குறைக்கும் 2ஆம் இடம். ஆக இந்த 9ஆம் இடமானது பெண்ணிற்கு ரொம்ப வலுவாக இருப்பது நல்லது. அந்த பாவமே வலுவாக இருப்பது. அப்போ தான் அவர்கள் கணவனுக்கு வருவாய் வந்தால் தானே இவர்கள் சுகமாக இருக்க முடியும். ஆக பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த 9ஆம் இடத்தையும் சற்று பார்க்க வேண்டும். ஆக உங்களுக்கு இந்த பெண்ணுடைய ஜாதகத்திலிருந்து அந்த 7ஆம் இடம் என்ன என்பதை குறிக்கின்றது. அடுத்தது, பெண்ணின் ஜாதகத்தில் இருந்து 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடம் கணவரை குறிக்கும். அப்படி கணவரை குறிக்கும் இடம் நாம் முன்பு சொன்னோம், 7ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவர் வருவாய் ஸ்ட்ராங் ஆகிறது என்று. அடுத்தது, அவர் என்னவாக இருக்கலாம் என்ற ஒரு அசம்ஷன். ஏன்னா ஆணுக்கு 7ஆம் இடம், பெண்ணுக்கு 8ஆம் இடம். ஆணுக்கு 7ஆம் இடம், உதாரணம் மகர லக்ன ஜாதகமாக 7ஆம் இடம் சந்திரனாக இருந்ததுன்னு வைங்க. அப்போது அந்த சந்திரன் இவர் ஜாதகத்தில் குரு நட்சத்திரத்தில் இருந்தால் அவர் சம்வாட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், அதில் ஃபைனான்ஸ் ரிலேட்டட், லேபருக்கு சம்பளம் தர்றதுலேருந்து ஆக மொத்தம் எனிகவும் அது ஒரு கொஞ்சமாவது ஃபைனான்ஸோட. ஏன்னா வேலையாளுக்கு சம்பளத்தை கணக்கு போட்டாலே அது அந்த கணக்கு தான். கணக்குன்றது வேறு, சம்பள கணக்குன்றது ரெண்டுமே டிஃபர். கணக்கு வெரைட்டி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் இருக்கலாம், எவ்வளவோ கணிதம் இருக்கலாம். பட் அது ஒன்று ஒரு பிரிவு தானே, ஒன்றுக்கும் ஒரு கணக்குன்னும் போது. அப்போ இந்த குரு என்று வரும்போது அந்த ஒரு பாங்கை தந்து விடுகின்றது. அதாவது பணம் சம்பந்தப்பட்ட தொடர்பு. ஆக அதே போல் இந்த 8ஆம் இடம் என்பது பெண்ணிற்கு இந்த புதன் வரும் பொழுது கணக்கு சம்பந்தப்பட்டது, ஒரு வரவு செலவு சம்பந்தப்பட்டது, அதில் அவர் அமையலாம். ஆக நீங்கள் இந்த இரண்டையும் தோராயமாக ஒரு ரஃப் கால்குலேஷன் போட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த கிரகங்கள் நல்லா இருக்கும்போது நம்ம அந்த ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்துக்கும் போது அது மிக நன்றாக அமைந்து விடுகின்றது. இது இயற்கையில் பார்த்தது. அடுத்தது இன்னும் ஒன்று, எப்படி நிர்ணயம் பண்ணுவார்கள் என்றால், இப்போ லக்னத்திற்கு உதாரணம் மகர லக்னம் என்று எடுத்துக்கொள்வோம். மகர லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி சந்திரன், இவர் துலாம் என்பது மகர லக்னத்திற்கு 10ஆம் இடம். ஆக ஒரு துணைவருடைய வேலை என்னவாக இருக்கும்? அவர் வேலையில் இருக்கும் துணைவராக இருக்க வேண்டும் என்றால் லக்னத்திற்கு 7ஆம் இடம் இந்த சந்திரன் 10ஆம் இடமான துலாத்தோடு சம்பந்தப்பட வேண்டும். அவர் ஜாதகத்தில் இந்த 7ஆம் இடத்து சந்திரன் 10ஆம் இடத்தில் துலாத்தில் இருந்தது. ஆக துணைவர் வேலைக்கு செல்வார். அது என்னென்ன அந்த ஜாப் என்னென்ன இருக்குன்றது அந்த ராசி, இந்த சந்திரன் போய் நிற்குது இல்லை 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில், அந்த 10ஆம் இடத்தில் உள்ள டீட்டெயில்ஸ் அது கொடுக்கும். சப்போஸ் கேது இருந்ததால் டேட்டா என்ட்ரி, அப்போ அந்த டேட்டா சம்மந்தப்பட்டதை கலெக்ட் பண்ணி செய்கிறவங்க அப்படின்னு வந்துடும். சந்திரன் குரு நட்சத்திரம் என்பது சம்வாட் ரிலேட்டட் வித் சேலரி. அப்போ உங்களுக்கு அப்படி ஒரு கணக்கு வந்துடும். இதை நீங்கள் துருவி பார்த்துக்கணும். அதை நல்லா ஒரு ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு எளிதாக விளங்கும். ஆக ஒரு துணைவர் உத்தியோக துணைவர் அமைவாரா என்றால் அதற்கு இந்த 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டும். அந்த ஆணின் ஜாதகத்திற்கு, அதே மாதிரி பெண்ணின் ஜாதகத்திற்கும் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக அது அமைவது அழகாக தெரியும் உங்கள் ஜாதகம். அப்போ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ ஜாபில் இருக்கிறவங்க அமையலாம், ஒரு யூகம் அமையலாம். அப்போ நம்ம சர்ச் பண்ணும்போது, ஒரு பரிசீலனை பண்ணும்போது, ஒரு ஷார்ட் லிஸ்ட் எடுக்கும்போது அதை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மிக எளிதாக இருக்கும். அடுத்தது, உங்களுக்கு இதை பற்றி தெளிவாக சொல்லியாச்சு. அதாவது எப்படின்னு சொன்னால், வேலைவாய்ப்பு இருக்கிறது அமைவாரா என்பது அந்த 7-10 தொடர்புன்னு சொல்லியாச்சு. அது எப்படி அனலைஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அடுத்தது மற்றொரு ஜாதகம்.
அவர் மகர லக்ன ஜாதகர். அவருக்கு 7ஆம் இடம் சந்திரன். இந்த சந்திரன் மீன ராசியில் அந்த பெண் ஜாதகத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் வீழ்கின்றது. அந்த ரேவதி நட்சத்திரக்கு உரிய கடவுள் புதன், நட்சத்திராதிபதி புதன். இந்த புதன் விருச்சிக லக்னத்தில் அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் விருச்சிகத்தில் இருக்கின்றது. அது சனியோட நட்சத்திரத்தில் இருக்கின்றது. ஆக உங்களுக்கு அவர் துணைவர் ஆற்றுவது அடிமை தொழில் என்று நாடியில் சொல்வார்கள். அவர் வேறொருடம் வேலை செய்கிறார். புதன் என்றால் அது செவ்வாய் புதன். அப்போது சம்திங் மிஷின் ரிலேட்டட். அவர் அந்த ஒர்க் பண்ணுறாருன்னா அவர் வேலையில் மிஷினை யூஸ் பண்ணலாம். அடுத்தது செவ்வாய், அது விருச்சிக ராசி. அது பெயிண்டிங்கோட சம்மந்தப்பட்டது, ஜோதிடத்துடன் சம்மந்தப்பட்டது. ஆக அவருக்கு இரு வேலையும் தெரியும். அதாவது ஜோதிட கணிதமும் தெரியும், அதே வேலை பெயிண்டிங் ஒர்க்கும் தெரியும். அடுத்தது மெயின்டெனன்ஸ் ஒர்க். சப்போஸ் ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை ஒரு வீட்டில் உள்ள ஒர்க்கு, ஒரு வீட்டு மெயின்டெனன்ஸ்னால் எப்படி சொல்கிறது, ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, கார்பெண்டரி ஒர்க்கு, மேசனரி ஒர்க்கு, ஸோ எல்லா ஒர்க்கும் அவங்க செய்யக்கூடிய ஒரு திறமையை அந்த குறிகாட்டும் அந்த கிரகம். இது அவர் 7 பொறுத்து பார்த்து விட்டீர்கள். அடுத்தது 8, மகரத்துக்கு 8 சூரியன். அந்த சூரியன் அவருக்கு அதே விருச்சிக லக்னத்தில் இருக்கின்றது, சனியினுடைய நட்சத்திரத்தில். அப்போது என்ன ஆகும், இவர் ஒரு சில மானிட்டரி பெனிஃபிட், பண ஆதாயத்தை அரசிடமிருந்து எப்போதாவது ஒரு தடவை பெற இயலும். கான்ட்ராக்ட் வகையில் 7ஆம் இடம் என்பது கான்ட்ராக்ட், அரசு ஒப்பந்தத்தில். அப்போ என்ன ஆகிறது, சிறு சிறு வேலைகள், பிடபிள்யூடி ஒர்க், இபி டிபார்ட்மெண்ட், ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஆக இவங்களோட கான்ட்ராக்ட். அடுத்தது டிரான்ஸ்போர்ட், கண்டெய்னர் வெஹிக்கிள், என்ன பலகால் ராசின்னுவாங்க. அப்போ அந்த கண்டெய்னர் வெஹிக்கிளில் ஒரு சில ஜாப் இவருக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கும். ஆக ஒரு ஜாதகத்தை நீங்கள் துருவி பார்க்க வேண்டும். அப்போ என்ன ஆகிட்டு வருது, இவருக்கு துணைவர் இப்படித்தான் உத்தியோகம் பர்மனன்ட், இது ப்ரைவேட். உங்களுக்கு 2 சொல்லியாச்சு, கவர்மெண்ட் சார்ந்தது, அரசு சார்ந்தது, அடுத்தது ப்ரைவேட். ஆக உங்களுக்கு ப்ரைவேட்டாக இருக்குது, அதே நேரம் என்னன்னாக்கா அது அரசு பெனிஃபிட்டாகவும் இருக்குது. அதனால் இதை நீ எதுலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சமயம் ஆந்திராவிலிருந்து அவர் வீட்டிற்கு ஒரு ஜோதிடர் வந்தார். ஜோதிடர்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு தெரியும், ஆந்திரா கொண்டை போட்டுக்கிட்டு இந்த காதில் டோலக் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, பட்டை அடிச்சுக்கிட்டு. அவங்களாம் அமாவாசையில் அந்த இதுக்காக அந்த இதை அறிந்து கொள்வதற்காக சில சடங்குகள்லாம் செய்வார். அவர் மூட்டை அந்த ஜோலாம் பை மாதிரி கட்டிக்கிட்டு வந்தார். அவர் உக்காந்துட்டு, இவர் காலேஜ் போயிட்டு வரும்போது மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரும்போது வீட்டில் இருக்கார். அவர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவர் சார்ட்டே பார்க்கலாம், ஒன்றுமே செய்யலை. நான் என்ன சாமி அப்படின்னு அவர்கிட்ட நமக்கு போனோமே, உடனே புறம் சாப்பிட்டு போய் ஆகணுமே, அந்த அர்ஜென்ட்லாம் என்ன சாமி அப்படின்னா, அவர் என்ன சொன்னார், உனக்கு அரசு உத்தியோகமும் அமையாது, தனியார் உத்தியோகமும் அமையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. என்கிட்ட இந்த ஃபைலையும் வாங்கிட்டார், நானும் கொடுத்துட்டேன். ஆனால் நிகழ்ந்தது என்னவென்றால் அவர் சொன்னது உண்மைதான்.